தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இது அபியின் சமையலறை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு சூப்பரான ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 2 பாக்கெட் காளான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 10 சின்ன வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அதுக்கு ஒரே ஒரு வத்தல், இது தாளிக்கிறதுக்காக. மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு 5 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட குழம்புத்தூள் 1 ஸ்பூன், கசகசா சோம்பு 1/4 ஸ்பூன். இந்த மசாலா செய்யும் போது ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயில் மிளகாய் பொடி, கசகசா, சோம்பு இதை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போது நம்ம கடாயை வச்சு நம்ம தாளிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் நமக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக ஜீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஆனியன், கருவேப்பிலை, அந்த வத்தல் 3ஐயும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். எப்போதுமே எந்த குழம்புனாலும் வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த போட வேண்டிய ஐட்டத்தெல்லாம் அப்புறம் தான் போடணும். பார்த்திங்களா, நல்லா கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வெந்துருச்சா? இப்போ நம்ம காளானை இதில் ஆட் பண்ணிடலாம். காளான் இதில் சேர்த்தாச்சு. இது நல்ல சுருளை வேக விட்டுடலாம். இது இன்னும் நல்லா சுருள் வேகட்டும். பொதுவாகவே சமையல் கொஞ்சம் பொறுமையோடு செஞ்சோன்னா எப்பேற்பட்ட சமையலும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடுங்க. இது வேகும் போது இதுலேருந்து ஒரு வாசம் வரும். அந்த பச்சை வாசம் அப்படியே மாறுற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா புஷ்ஷுன்னு நிறையா இருந்தது கம்மியாக ஆயிடுச்சு. இது வரைக்கும் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். பொதுவாகவே காளான்லேருந்து தண்ணி பிரியும். அதனால் நம்ம கம்மியான அளவு ஊற்றினாவே போதும். நான் இப்போ இதில் ஒரு 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இது தண்ணி குழம்பா வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறதுனால எனக்கு 300 ml தண்ணி போதும். இந்த ஸ்டேஜில் காரமும் உப்பும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம இன்னும் உப்பு போடவே இல்லை. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா காளானுக்கு பொதுவாக காரம் அவ்வளோவா எடுக்காது. உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு உப்பு, குழம்பொடி எவ்வளோங்கிறத பார்த்துட்டேன். எனக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஒரு 1/2 ஸ்பூன் கூடுதலாக போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களோட காரத்துக்கும் உப்புக்கும் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவு பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுடலாம். ஒரு விசில் வந்துருச்சு. அப்படியே ஸ்டீம் போடுற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கிருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்துல உப்பு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். எப்போதுமே நான்வெஜ்ஜாக இருந்தாலும் காளான் இந்த மாதிரி எதுவும் சமைக்கும் போது கடைசியாக ஒரு ஸ்பூன்னா பெரியது இல்லைங்க, ரொம்ப குட்டி ஸ்பூன் மிளகுத்தூளை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும். இந்த பதம் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஏற்கனவே கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஆட் பண்ணியிருந்துருக்கணும். இல்லை இதை விட இன்னும் நல்ல கிரேவி கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துடும். பட் ஆனால் இது ரொம்ப கரெக்டான பதம். இதில் ஒரு டிப்ஸுங்க. பொதுவாகவே குக்கரில் குழம்பு வைக்கிறவங்க எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு
2 மினிட்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா இதோட வாசம் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சிலருக்கு குக்கரில் குழம்பு வைக்கிறது பிடிக்காது பார்த்தீங்களா, அவங்க கூட இதை எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுப்பாங்க. இப்போது இதில் செகண்ட் டிப், இந்த கிரேவி இறக்குனதும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும். தோழமைகளே, மீண்டும் ஒரு அழகான ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.